இந்த மக்கள் மேடையோட ஸ்ட்ரக்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராம சபை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈகோசிஸ்டம் மாடல்ல தான் இருக்கு. இந்த மக்கள் மேடைய அர்பன் அண்ட் லோக்கல் அண்ட் வில்லேஜஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போறீங்க? உங்களுடைய விஷன் என்னவா இருக்கு? அதாவது ஒரு ஒரு நாட்டுப்பற்று, ஊர் பற்று, எங்க போனாலும் எந்த வெளிநாடு போனாலும் என் தாய் வீடு, தாய் மண்ணுன்னு திரும்பி வராங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே நாட்டு மேல ஒரு பற்று இருக்குது. அது நம்மளால நம்ம ஒருத்தரும் என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த காலத்து இந்தியாவில் ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு போகும்போது யாருமே யாரையும் கூப்பிடல. எல்லாருக்கும் அது தேவைன்னு தெரிஞ்சுது. எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு தெரிஞ்சுது. ஒன்றா சேர்ந்தாதான் இது நடக்கும்னு தெரிஞ்சுது. ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் தள்ளி தள்ளி வாழறதுனாலையும் ஒரு கம்யூனிட்டி டுகெதர் எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கிறது தான் வாழ்வு. ஒத்துமையாக இருக்கும்போது நம்ம ஊருக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி, நம்ம சேர்ந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ண முடியும் அப்படின்ற பல்ஸில் தான் அந்த காலத்து இந்தியாவோட ஒரு ரிவைவல் ஆஃப் இந்தியன் ஸ்பிரிட்டுக்கு தான் இந்த மக்கள் மேடை உருவாக்கி. ஆல்ரெடி தயா ஃபவுண்டேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. பீஸ் ஃபார் சில்ட்ரன் எங்களோட அபயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. பாரத் சேவா மூமெண்ட் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மர்ஸோடு இருக்கோம், காமன் பீப்புள், யூத், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், இயற்கை, கலை, கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ், நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா அடையாளங்களையும் எப்படி காப்பாற்றுறது, நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி காப்பாற்றுறது, நம்ம பண்புகள், நம்மளுடைய நர்ச்சர் பண்ண வேண்டிய விஷயங்களை எப்படி காப்பாற்றுறது, எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு ஒரு ஊர்லேயும் குழுக்கள் தேவைப்படுறது. மக்களுக்கு ஒரு பலம், ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு கண்காணிப்பாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கும்பொழுது மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊர் நலத்துக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு தான் மக்கள் மேடையை நாங்கள் மார்ச்சில் லான்ச் பண்ணி, இப்போ நாங்கள் சொன்னது வந்து அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னது தான் இப்போ வந்தது. இப்போ ரீசெண்டாக நான் ஒன்றில் சொல்லியிருந்தேன், ஒரு குழந்தைங்களை காப்பாற்றி கண்டுபிடிச்சி கொடுத்ததுலேருந்து, விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசாலை வெடித்ததுலேருந்து எங்கள் மக்கள் மேடை போயிட்டு பசங்களை பார்த்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து, அவங்களுக்கு என்ன முக்கியமாக இருந்ததுன்னா, தாயை இழந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு யார், அவங்களுக்கு என்ன டைரெக்ஷன்? அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்தோடனே பசங்க அப்படியே என்னை பார்த்து அப்படியே அழுதுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆங்கர் தேவைப்படுது. ஓகே, இன்றைக்கி எங்கள் விருதுநகரில் மக்கள் மேடைக்கு போவாங்க, அதான் அவங்க குடும்பம். ஸோ இப்படி ஒரு ஒரு ஊர்லேயும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் சிவகாசி மாவட்டத்தில் பட்டாசாலைகள் என்ன இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது, அது எப்படி பாதுகாப்பாக நடக்குது அப்படின்ற மக்கள் மேடை அந்த எடுத்திருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிக்கூடங்களை எடுத்து என்னென்ன சேஃப்டி நார்ம்ஸ் இருக்குது, என்ன வழிகள் என்ன இருக்குது, பட்டங்கள் தண்ணி வசதி எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னொரு ஊரில் பஸ் வசதிகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் எடுத்து பொதுமக்களுக்கே ஒரு மார்க்கெட் பிளேஸ் எப்படி இருக்குது, சுகாதாரம் எப்படி இருக்குது, அப்புறம் சானிட்ரி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, குப்பைகள் எப்படி இருக்குது போடுறாங்க, இதனால் வியாதிகள் என்ன வருது இருக்குது, கிளினிக் எங்கே இருக்குது, ரிவர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம போடுற பாதைகள் கரெக்டாக இருக்கா, சேஃப்டி இருக்கா, ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு குடும்பம் நம்ம எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த தெரு நல்லா இருக்கணும்னு பண்ணுறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் கூட அதுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அங்கே நல்லது நடக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அதே தான் மக்கள் மேடைன்றது. ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா எப்படி ஒன்றா சேருறது, எப்படி காப்பாற்றுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஸ்தாபனமாக எப்படி ஒரு கட்டமைப்பாக கொண்டு போய் மக்களை ஒன்றா சேர்க்கறதுன்றது தான் பாயிண்ட். இப்போ இந்த பர்டிகுலர்லி இந்த மக்கள் மேடை அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து நிறைய லோக்கல் லீடர்ஸை வந்து கம்யூனிட்டி லீடர்ஸா வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கமா இருக்கு. ஸோ நம்ம என்ன வாட் சார்ட் ஆஃப் ட்ரைனிங், நம்ம அதாவது என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் மேம்? அவங்க எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணலாம், அவங்க இந்த மக்கள் மேடையோட இணைந்து என்ன மாதிரியான மக்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கறது என்ன மாதிரி பண்ணலாம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, நம்ம தான் எக்ஸாம்பிள். நம்ம எதையுமே வாயால் சொல்கிறத விட நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வாழணும். இப்போ தலைவர்கள் எப்படி உருவாராங்க, ஒரு தலைவரை பார்த்து தொண்டர்கள் உருவாராங்க. ஏன்னா அவரை மாதிரி இருக்கணும், அவரோட பாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவர் சொல்கிற வழியில் நம்ம போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போது நம்ம குடும்பத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். அதே மாதிரி சொசைட்டிக்கு உதாரணங்கள் வேணும், ரோல் மாடல்ஸ் வேணும். அப்போ நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சால், எங்கள் அப்பா இதுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாரு, இந்த ரோடுக்கு இந்த வேலை செய்கிறாரு, பொதுமக்களுக்கு வேலை செய்கிறாருன்னு நினைக்கும் போது தான் அடுத்த ஜெனரேஷனுக்கோ நானும் இப்படி பண்ணணும், என் கண்ட்ரிக்கு நான் செய்யணும், என் ஸ்டேட்டுக்கு நான் செய்யணும், இதை பார்த்துட்டு நான் சும்மா போகக்கூடாது, இதுக்கு உதவிக்கரங்கள் நீட்டணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அப்படி தான் லீடர்ஸ் உருவாகிறதும். நம்ம சொசைட்டிக்கு ஒரு கமிட்மெண்ட், லவ்
அண்ட் கமிட்மெண்ட் டு அவர் ரீஜன். அது இருக்கணும். நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம் நம்ம நாட்டை, நம்ம எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது. ஒத்தொத்தரும் செய்யலாம், எங்கே இருக்கிற இடத்துலேருந்தே செய்யலாம். ஆனால் நம்ம செய்யணுன்ற எண்ணம் முதல்ல வரணும். அதை தான் நாங்கள் மக்கள் மேடை மூலிமா we have to be living examples. தலைவர்கள் அப்படி தான், அந்த கம்யூனிட்டி ஹெட்ஸ் அப்படி நம்ம வேலை செய்யணும்னு நினைக்கிறதே. லீடர்ஷிப்புக்கும் லீடருக்கும் வேறு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒன்று இருக்கணும். அப்போ தான் லீடராக உருவாக முடியும். லீடர்னா ஒரு தலைமை, ஒரு எடுத்து செய்கிற ஒரு பக்குவம், அதுதானே தலைமைன்றது. அதுதான் நம்ம உருவாக்கணும். இந்த ஊருக்கு நம்மளும் செய்யலாம், நம்மளும் இதை எடுத்து செய்யலான்றது வரணும். எந்த ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கும் போதுமே வந்துட்டு ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது, அதுவும் பொலிட்டிக்கலி பயங்கர ஒரு வாலடைல் சுச்சுவேஷன் இருக்கிற ஸ்டேட்ஸ்ல வந்து மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது இமீடியட்லி வந்து ஏதான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அதை கனெக்ட் பண்றது, ஒரு மூமெண்டோட கனெக்ட் பண்றது, இட்ஸ் பிரிட்டி காமன். இப்போ இந்த சோஷியல் மீடியாலையும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மக்கள் மேடை தோ இட் ஹஸ் பீன் லான்ச் வே பிஃபோர், நாங்களே அதை கவர் பண்ணி நிறைய பண்ணியிருந்தாலுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அண்ணாமலை அவர்களுடைய மூமெண்ட் லான்ச் பண்ண உடனே அதையும் இதையும் இன்டர்லிங்க் பண்ணி நிறைய வந்து சோஷியல் மீடியால போடுறாங்க. வெதர் ரெண்டு பேர் இந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட் சேர்ந்து வரப்போகுதா திருப்பி வந்து, ஏன்னா மிஸ்டர் அண்ணாமலை ஹஸ் பீன் வெரி குட் டச் வித் மிஸ்டர் ரஜினிகாந்த், அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரப்போகுதா, நிறைய வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் ஹவ் பீன் ஆன் கோயிங் அரவுண்ட் ஆன் சோஷியல் மீடியா. இதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? சரி, இப்போ மார்ச்சில் நாங்கள் லான்ச் பண்ணப்போ அப்பயும் அது சென்சேஷன் ஆகலை. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்காக, இது எல்லாத்தையுமே சென்சேஷனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ மார்ச்சில் அவங்க இவ்வளோ பெருசாக எழுதலை. பாரத் சேவா நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், அதை பற்றி எழுதலை. பாரத் மார்க்கெட் பற்றி சொல்லலை, நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வேலை செய்கிறத பற்றி சொல்லலை, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்ல, குழந்தைங்க காணாமல் போனதும் கண்டுபிடிச்சதை பற்றி சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்த வீடியோ வந்து மக்கள் மேடை பற்றி சொல்லும்போது அந்த டைமிங்கை பார்த்து உடனே அதுக்கு ஒரு கலர் கொடுத்து அப்படி பண்ணுறாங்க. இது ரொம்ப தவறு இல்லையா? அது தவறுன்றது நம்மளுக்கு தெரியுது. பட் நம்ம அப்படி ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் வேலையை பார்த்து, எங்கள் ஹிஸ்ட்ரி இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்குது, ஊரில் எங்கள் வேலைக்கு இருக்குது, மக்களுக்கு தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டே போயிட்டுருக்கணும். இஃப் வி ஸ்டாப் டு ஆன்சர் நெகட்டிவிட்டி, half our time will go in that. Only what hurts me is, it hurts the family. It hurts sir. It will definitely hurt people around us. அது அவங்களுக்கு எந்த பாதிப்புகளும் அவங்க கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. நம்ம நல்ல காரியம் பண்ணி போகிறப்போ, ஒரு குழந்தைக்கே ஆகட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணி பண்ணக்கூடாது. நீ வந்து அவனை விட கம்மி, கிளாஸ்லேயும் கம்பேர் பண்ணக்கூடாது. நீ அவன் 40 வாங்கியிருக்கான், நீ 60 வாங்கியிருக்கான், நீயே நான் 65 வாங்கக்கூடாது. யாரோடையும் யாரையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கும் ஒரு என்டிட்டி இருக்குது, அவங்க அதை பண்ணிட்டு போகிறாங்க. எப்போவுமே ஊக்குவிச்சாதான் நல்லது நடக்கும். நம்ம பாதி சொசைட்டியில் என்ன பண்ணுறோம், மாணவர்கள் காலத்துலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் குடும்பத்துலேருந்தோ மட்டன் தட்டி யாரையுமே முன்னுக்கு வராமல் பண்ணிடுவாங்க. அதை பண்ணாமல் சின்ன குவாலிட்டி கிடைச்சா கூட ஓகே பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் ஒரு குழந்தையே அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும், ஒரு ஸ்டூடெண்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். சூயிசைட்ஸ் முக்கால்வாசி நடக்கிற காரணமே இந்த மட்டன் தட்டியோ, ஒரு அவங்க செய்கிற காரியத்தை ரெக்கக்னைஸ் பண்ணாமையோ, இல்லை அவங்கள புரிஞ்சிக்காமல் பண்ணுற காரியங்களோ அப்படி தான் நடக்குது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் வரத்துக்கெல்லாம் காரணமும் அதுதான். சொசைட்டியில் சைக்காட்ரி ஏன் இவ்வளோ முக்கியமாக ஆயிடுறதுன்னு சொன்னால், யாரையும் நிம்மதியாக விடுறதில்ல. அது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஊக்கம், அந்த மோட்டிவேஷன், அந்த பாசிட்டிவிட்டி, நம்ம கூட நிற்கணுன்ற அந்த கல்ச்சர் நம்ம நாட்டோட பிரதானமான கல்ச்சர், அது இப்போது குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அவங்க மற்றவங்க வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல காரியத்துக்கு அவங்களால கூட நிற்க முடியலனாலும் தவறாக பிரதிபலிக்காமல் இருந்தால் போதும். So that is what, so we continue to do our good work. ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுடைய எல்லா மூமெண்ட்லயுமே ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருந்திருக்காரு. நீங்க சொன்ன அந்த தயா ஃபவுண்டேஷன்ல இருந்து அந்த சில்ட்ரன் கான் மூமெண்ட் வந்து எல்லாத்துலயுமே வந்து ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். மாற்றம் அப்படின்றது வந்துட்டு ஹி ஹஸ் பீன் சீயிங் இட் ஃபார் அ வெரி லாங் டைம். அவருடைய ரசிகர் மன்றங்களையுமே வந்து சேவை செய்யறதுக்கான மன்றமா அவர் மாற்றிருக்காரு. ஸோ இப்போ வந்து மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இந்த மூமெண்ட் வரும்போது அவருடைய இன்புட் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது, ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது? எப்போவுமே நாங்கள் பொது சேவை பற்றி, பொது ஜனங்கள் பற்றி, தமிழ் மக்கள் பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, இந்தியா பற்றி எங்களோட ட்ரீம்ஸ் ஹவ் பீன் வெரி வெரி ஸ்ட்ராங். நான் எல்லாத்தையும் அவரோட பகிர்ந்துக்கிறேன். அவரோட மைண்டில் எவ்வளோ நல்லது நினச்சாருன்னு தெரியும். பிகாஸ் அவரே ஒரு கிரேட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிற பர்சன்.
அண்ட் ரொம்ப ஸ்ட்ரென்த், வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன். ஸோ அவரோட ட்ரீம்ஸ் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னால் முடிஞ்சதை என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அவரோட இன்புட்ஸ்லேருந்து கேட்டு தெரிஞ்சு என்னால் அதை எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம செய்கிற காரியத்தில் அவரை கன்சல்ட் பண்ணி எப்படி செய்ய முடியும் அப்படின்றது டெஃபினெட்லி ஐல் ஷேர் எவ்ரி திங் வித். ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மேம். இப்போ விஷன் என்னவா இருக்க போகுது? இந்த மக்கள் மேடை ஒரு வருடத்துக்கு அப்புறமா இதெல்லாம் எங்களுடைய டார்கெட்ஸ், இதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னவா? ஒரு ஒரு கிராமம், ஒரு இடத்துலையும், ஒரு ஒரு ரீஜன்லையும் மக்கள் மேடை இருக்கணும். மக்கள் ஒன்றா சேரணும். யாருக்காகவும் இல்லை, நமக்காக. யாரையும் எதிர்பார்க்காம நம்ம எப்படி பார்த்துக்க முடியும், நம்ம எப்படி செய்ய முடியும், ஊர் நலனுக்கு எப்படி வேலை செய்ய முடியும், இந்த இந்திய நாடோட இந்த ஆழ்ந்த கலாச்சாரத்தை எப்படி காப்பாற்றுறது, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அதாவது நம்மளையே நம்ம பார்த்துக்கக்கூடிய சக்திகளை எப்படி ஒன்றா சேர்க்கறது, அதுக்கு தீர்வுகள் எப்படி காண்றது. எப்போவுமே ப்ராப்ளம்ஸே சொல்லிகிட்டு இருக்கோம், பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தீர்வுகள் எப்படி காணுறது, அங்கே லோக்கலாக எப்படி லீடர்ஷிப் உருவாக்குறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேர்ந்து கார்ப்பரேட்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒரு மாவட்டத்துலேயும் இருக்காங்க, அவங்களும் சேரணும். லாயர்ஸ் எல்லாம் வரணும், டீச்சர்ஸ் வரணும், அட்வொகேட்ஸ் வரணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வரணும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், காமன் பீப்புள், யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வரணும். அத்தனை பேரோட சிறுக சிறுக சக்திகளை ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய சக்தியாக அதை கொண்டு போகணும். இந்த மக்கள் மேடையோட ஸ்ட்ரக்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராம சபை, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈகோசிஸ்டம் மாடல்ல தான் இருக்கு. இந்த மக்கள் மேடைய அர்பன் அண்ட் லோக்கல் அண்ட் வில்லேஜஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போறீங்க? உங்களுடைய விஷன் என்னவா இருக்கு? அதாவது ஒரு நாட்டுப்பற்று, ஊர் பற்று. எங்கே போனாலும், எந்த வெளிநாடு போனாலும் என் தாய் வீடு, தாய் மண்ணுன்னு திரும்பி வராங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே நாட்டு மேலே ஒரு பற்று இருக்குது. அது நம்ம ஒருத்தரும் என்ன செய்ய முடியும். அப்போ அந்த காலத்து இந்தியாவில் ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு போகும்போது யாருமே யாரையும் கூப்பிடல. எல்லாருக்கும் அது தேவைன்னு தெரிஞ்சுது. எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு தெரிஞ்சுது. ஒன்றா சேர்ந்தாதான் இது நடக்கும்னு தெரிஞ்சுது. ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் தள்ளி தள்ளி வாழறதுனாலையும் ஒரு கம்யூனிட்டி டுகெதர், எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கிறது தான் வாழ்வு. ஒத்துமையாக இருக்கும்போது நம்ம ஊருக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி, நம்ம சேர்ந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ண முடியும் அப்படின்ற பல்ஸில் தான் அந்த காலத்து இந்தியாவோட ஒரு ரிவைவல் ஆஃப் இந்தியன் ஸ்பிரிட்டுக்கு தான் இந்த மக்கள் மேடை உருவாக்கி. ஆல்ரெடி தயா ஃபவுண்டேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. பீஸ் ஃபார் சில்ட்ரன், எங்களோட அபயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. பாரத் சேவா மூமெண்ட் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மர்ஸோடு இருக்கோம், காமன் பீப்புள், யூத், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், இயற்கை, கலை, கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ். நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா அடையாளங்களையும் எப்படி காப்பாற்றுறது, நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி காப்பாற்றுறது, நம்ம பண்புகள், நம்மளோட நர்ச்சர் பண்ண வேண்டிய விஷயங்களை எப்படி காப்பாற்றுறது, எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு ஊர்லேயும் குழுக்கள் தேவைப்படுறது. மக்களுக்கு ஒரு பலம், ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு கண்காணிப்பாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கும்பொழுது மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊர் நலத்துக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு தான் மக்கள் மேடையை நாங்கள் மார்ச்சில் லான்ச் பண்ணி, இப்போ நாங்கள் சொன்னது வந்து அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னது தான் இப்போ வந்தது. இப்போ ரீசெண்டாக நான் ஒன்றில் சொல்லியிருந்தேன், ஒரு குழந்தைங்களை காப்பாற்றி கண்டுபிடிச்சி கொடுத்ததுலேருந்து, விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசாலை வெடித்ததுலேருந்து எங்கள் மக்கள் மேடை போயிட்டு பசங்களை பார்த்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து, அவங்களுக்கு என்ன முக்கியமாக இருந்ததுன்னா, தாயை இழந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு யார், அவங்களுக்கு என்ன டைரெக்ஷன். அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்தோடனே பசங்க அப்படியே என்னை பார்த்து அப்படியே அழுதுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆங்கர் தேவைப்படுது. ஓகே, இன்றைக்கி எங்கள் விருதுநகரில் மக்கள் மேடைக்கு போவாங்க, அதான் அவங்க குடும்பம். ஸோ இப்படி ஒரு ஊர்லேயும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் சிவகாசி மாவட்டத்தில் பட்டாசாலைகள் என்ன இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, அது எப்படி பாதுகாப்பாக நடக்குது அப்படின்ற மக்கள் மேடை அந்த எடுத்திருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிக்கூடங்களை எடுத்து என்னென்ன சேஃப்டி நார்ம்ஸ் இருக்குது, என்ன வழிகள் என்ன இருக்குது, பட்டங்கள் தண்ணி வசதி எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னொரு ஊரில் பஸ் வசதிகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் எடுத்து பொதுமக்களுக்கே
ஒரு மார்க்கெட் பிளேஸ் எப்படி இருக்குது, சுகாதாரம் எப்படி இருக்குது, அப்புறம் சானிட்டரி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, குப்பைகள் எப்படி இருக்குது போடுறாங்க, இதனால் வியாதிகள் என்ன வருது இருக்குது, கிளினிக் எங்கே இருக்குது, ரிவர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம போகிற பாதைகள் கரெக்டாக இருக்கா, சேஃப்டி இருக்கா, ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு குடும்பம் நம்ம எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த தெரு நல்லா இருக்கணும்னு பண்ணுறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் கூட அதுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அங்கே நல்லது நடக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அதே தான் மக்கள் மேடைன்றது. ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா எப்படி ஒன்றா சேருறது, எப்படி காப்பாற்றுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஸ்தாபனமாக எப்படி ஒரு கட்டமைப்பாக கொண்டு போய் மக்களை ஒன்றா சேர்க்கறதுன்றது தான் பாயிண்ட். இப்போ இந்த பர்டிகுலர்லி இந்த மக்கள் மேடை அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து நிறைய லோக்கல் லீடர்ஸை வந்து கம்யூனிட்டி லீடர்ஸா வந்து எஸ். மாத்தணும் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கமா இருக்கு. ஸோ நம்ம என்ன வாட் சார்ட் ஆஃப் ட்ரைனிங் நம்ம அதாவது என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் மேம்? அவங்க எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணலாம், அவங்க இந்த மக்கள் மேடையோட இணைந்து என்ன மாதிரியான மக்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கறது என்ன மாதிரி பண்ணலாம் மேம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, நம்ம தான் எக்ஸாம்பிள். நம்ம எதையுமே வாயால் சொல்கிறத விட நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வாழணும். இப்போ தலைவர்கள் எப்படி உருவாகிறாங்க, ஒரு தலைவரை பார்த்து தொண்டர்கள் உருவாகிறாங்க. ஏன்னா அவரை மாதிரி இருக்கணும், அவரோட பாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவர் சொல்கிற வழியில் நம்ம